நம்ம இன்னைக்கு ஷெஸ்வான் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம ஒரு டைம் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம், புலாவ் செய்யலாம், சப்பாத்தி பூரி இப்படி எல்லா ரெசிபி கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது ஆல் இன் ஒன் சட்னின்னு கூட சொல்லலாம். சம்டைம் காலையில் நம்ம சட்னி செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த சட்னி நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். இது நீங்கள் 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிட்ருவீங்க, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிடலாம், பக்காவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 20லேருந்து 25 அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இதுதான் நல்ல கலர் கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு காஷ்மீரி மிளகாய் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் நார்மல் மிளகாய் யூஸ் பண்ணுறீங்கன்னா 10 யூஸ் பண்ணாலே போதும். அதுவே காரம் கரெக்டாக இருக்கும், ஆனால் கலர் அந்த அளவுக்கு கொடுக்காது. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. லேசாக இதில் தூசி இருக்க மாதிரி இருக்கும்ல, அதுக்காக இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் விதையெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணியை வடிச்சிட்டு இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. இது முங்குறது அளவுக்கு கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறும்போது இது நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வரும். அப்போ நம்ம அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ 30 நிமிஷம் ஆகியிருக்கு. பாருங்கள், இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது போல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணின இஞ்சி, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. நம்ம இந்த சட்னி ஸ்டோர் பண்ண போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொதுவாக ஷெஸ்வான் சட்னியில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்குவாங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் வெங்காயமே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரை சேர்க்க விருப்பப்படலைன்னா நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் டார்க் கலரில் இருக்க சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வினிகர் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் கிடைக்கும், அதே மாதிரி இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமவும் இருக்கும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு சாசஸ்லாம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் அதிகமாக கூட சேர்த்தே செய்யலாம். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சட்னியோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு, அதே மாதிரி நம்ம சேர்த்துருந்த எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி ஜாடிக்கு மாற்றிக்கலாம். இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிற ரெசிபின்றதுனால கண்ணாடி ஜாடி அப்படி இல்லைன்னா பீங்கான் ஜாடி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னியோட கலரே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி ஜாடிக்கு மாற்றிடுங்க. இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நான் செஞ்சுருக்க அளவு ஒரு 3 மாதத்துலேயே காலி ஆயிரும். நீங்கள் அதிகமான அளவுகளில் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.